கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையானது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனம் ரொம்ப அழகாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை வைப்பது என்பது சாதாரண ஒரு காரியம், எல்லாரும் செய்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் அவரையே நம்பிக்கையாக கொண்டிருப்பது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்றெல்லாம் நம்ம சிந்தித்தோம். இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். இந்த உலகத்தில் மனுஷங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அந்த நம்பிக்கை நல்ல நம்ம தெரிந்த மனிதர்கள் மேலே, பணத்தின் மேலே, நம்ம படிப்பின் மேலே, நம்ம பலத்தின் மேலே, இவைகளெல்லாம் நம்ம பெரிதாக கருதுகிறோம். இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும் என்று சொல்லி ஒரு வகையில் இது ஒரு உண்மையாக இருந்தாலும் இவை எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காமல் இவைகளை மாத்திரம் நம்பிக்கையாக கொண்டிருந்தால் அது நமக்கு சாபம், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஏன்னு கேட்டால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, இதே எரேமியா 17:5வது வசனத்தில் பாருங்கள், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை காட்டிலும் மற்ற காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் அது நமக்கு சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, அப்போ என்ன சொல்லியிருக்குதுன்னா 8வது வசனத்தில் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல அவன் வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் மேலே நம்பிக்கை வைப்பது நம் பாக்கியம் என்று பார்க்குறோம். பார்த்தீங்களா, அப்போ நம்ம என்ன உஷ்ணம் வந்தாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, நம்ம ஃப்ரூட்ஃபுல் லைஃப், நம்ம கனி தரக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படும். வறட்சி காலத்திலும் கனி தந்து புஷ்டியாக இருப்போம். பார்த்தீங்களா, என்ன சொல்லியிருக்குது, அது தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பார்த்தீங்களா, எப்படி ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறாருன்னு பாருங்க. சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்துக்கு 7வது வசனத்துக்கு முன்னால் இருக்கிற 5வது வசனத்தில் அது சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பது. 8வது வசனம் என்ன சொல்லியிருக்குது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சங்கீதம் 1ல் நம்ம அதை தான் வாசிக்கிறோம். அவன் நீர்ப்பாய்ச்சலான அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ அருமையான சகோதரனே சகோதரியே, நம் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? நமக்கு ஒருவேளை ஆண்டவர் நல்ல ஞானம் தந்திருக்கலாம், நல்ல அழகான ஒரு உயர்வான வாழ்வை தந்திருக்கலாம், நமக்கு நல்ல சொத்து சுகங்களை தந்திருக்கலாம், படிப்பு பட்டங்களை தந்திருக்கலாம், எல்லாமே தந்திருக்கலாம், நல்ல வேலையை தரலாம், நல்ல வருமானத்தை தரலாம். எல்லாமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய அது ஆசீர்வாதமாக அமையாது. ஆகவே கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நாம் இந்த காரியங்கள்லாம் செய்யும்போது அவை எல்லாவற்றையும் நமக்கும் அதை ஆசீர்வாதமாக்கி தருவார், மற்றவர்களுக்கும் நாம் பாக்கியவான்களாக நாம் வாழ முடியும். எங்களை மிகவும் நேசுவல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யமா கெஞ்சுகிறோம். எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும், ஆண்டவர் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கூட உண்மையே நம்பி இருந்தார்களப்பா, உமக்காக வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. அப்பா, எங்கே போனாலும் உண்மையே பற்றி கொண்டார்களப்பா. அதுபோல் ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உம்மீது ஆண்டவரே இன்னும் அதிக நம்பிக்கையை வைக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் சொன்ன நல்ல பிதாவே, ஆமேன்.